கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளை தாய் திரு அவை துறவியர் தினமாக கொண்டாடி மகிழும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் துறவியர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்நாள் எம் திருச்சி புனித அன்னாள் சபைக்கு பொன்னாள். 166 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளில் கைம்பெண்களும் துறவிகளாக மாறி இறைப்பணி ஆற்ற முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்ற பதிலோடு 19ஆம் நூற்றாண்டின் மையப் பகுதியில் இறை ஊழியர் அன்னம்மாள் என்ற விதவை பெண்ணால் விதவைகளுக்காக 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 2ஆம் நாளில் தொடங்கப்பட்டதே எம் திருச்சி புனித அன்னாள் சபை. ஆண்டவர் நமக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப திருச்சி புனித அன்னாள் சபை சகோதரிகள் 167வது பிறந்த நாளை பெருமிதத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் மன மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 166 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஆணாதிக்கம் மேலோங்கி பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளியேற்ற இறையூழியர் அன்னம்மாள் என்ற பெண்ணை கடவுள் தயாரிக்கின்றார். கைம்பெண் என்று ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த பெண்ணாக இருந்தாலும் வீரமிக்க பெண்ணாக, எழுச்சிமிக்க பெண்ணாக, தன்னால் சமுதாயத்தில் மாற்றத்தை கொணர முடியும் என்ற எதிர்நோக்கோடு ஆற்றலின் சக்தியாக அவதரித்தவர் எம் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னம்மாள். அன்று அவர் தொடங்கிய பயணம் இன்னும் தொடர்ந்து நடைபெறுகிறது என்றால் இறை ஊழியரின் அர்ப்பண உணர்வையும் ஆன்மீக தாகத்தையும் உள்வாங்கிய நமது மூத்த சகோதரிகள் முன்னோர்களால் என்றால் அது மிகையாகாது. பொருள் தேடி அலையும் உலகினர் மத்தியில் அருள் தேடும் இறை பணியாளர்களாக வாழ்ந்து இறையாட்சி கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் இறை ஊழியர் அன்னம்மாளின் வாரிசுகள்தான் திருச்சி புனித அன்னாள் சபை சகோதரிகள். இறை ஊழியரின் காலத்தில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வினை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2ஆம் சபையினர் திருமுழுக்கு, மறைக்கல்வி போதித்தல், கைமருந்து கொடுத்தல் போன்ற பணிகளுக்காக இல்லத்தை விட்டு வெளியே சென்ற நேரத்தில் கிராமத்தில் உள்ள சிலர் அவர்களை வேகமாக அணுகி பிரசவ வேதனையால் அவதிப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணுக்காக மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருப்பதாக கூறி அவர்களை அணுகி மருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த 2ஆம் சபையினர், தற்போது கையில் எங்களிடம் மருந்து இல்லை, மடத்திற்கு யாரையாவது அனுப்பி மருந்தை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு கொடுக்கும்படி கூற அவர்களும் விரைந்து சென்று இறை ஊழியர் அன்னம்மாளை அணுகிய போது மடத்தில் உள்ள இயேசுவின் திருமுக படத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கில் இருந்து எண்ணெயை எடுத்து ஒரு சிறிய பாட்டிலில் கொடுத்து அந்த பெண்ணின் உடம்பில் தடவச் சொல்லியும் இவ்வாறு செய்யும்போது அந்த பெண் நன்றாக பிரசவிக்கவும் குழந்தையும் தாயும் நலமடைவார்கள் என கூறியும் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த கிராமத்தில் உள்ள மக்களோ அவ்வாறே செய்ய குழந்தையும் தாயும் நலம் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்ததாக குறிப்புகள் கூறுகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட அற்புத நிகழ்வுகள் இறை ஊழியரின் வாழ்வில் நடந்ததாக சபை குறிப்பேடுகளும் குறிப்பிடுகின்றன. வாழ்வில் எளிமை, வறியவருக்கு பணி என்னும் தனிவரத்தை உள்ளுயிராய் பெற்று தம் எளிய வாழ்வால் விளிம்பு நிலை மக்களுக்கு பணியாற்றி சபையை ஆலமரமாக்கி அதன் வேரான இறை ஊழியர் அன்னம்மாளின் வழித்தடம் பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய நமது முதற்குழு மூத்த சகோதரிகள், அக்காமார் மற்றும் அனைத்து சகோதரிகளும் இணைந்து அகிலமெங்கும் பணியாற்றி விழுதுகளாய் நின்று பணிகளால், கடின உழைப்பால், சாட்சிய வாழ்வால் சபையை அணி செய்து கொண்டிருப்பதை எண்ணி வியந்து பாராட்டுகிறேன், பெருமகிழ்வடைகின்றேன். ஜாதி மத இன மொழிகளை கடந்து காவிரி கரையில்
விதவை கோலத்தில் தடங்களை அல்ல தடயங்களை விட்டு சென்ற விதவை பெண், வீரப்பெண், நம் தாய் சபையின் முதல் வரி, நமக்கு முகவரி ஆன இறை ஊழியர் அன்னம்மாளின் அடிச்சுவட்டில் 166 ஆண்டுகளை கடந்து 167வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம் தாய் சபையை ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். நீர் பாயும் தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீர் ஊற்று போலும் இருப்பாய் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் இறை அருளுக்கு, இறை பராமரிப்புக்கு நன்றி கூறும் இந்த நல்ல நாளில் நம் அன்பு தாய் அன்னை மரியாள், நமது சபையின் பாதுகாவலி புனித அன்னாள், நம் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னம்மாள் இவர்களின் பரிந்துரையால் நாமும் நம் பணிபெறும் அனைத்து உள்ளங்களும் நலமும் வளமும் பெற்று வாழ நமது ஜெபங்களை உரித்தாக்கி மனம் மகிழ்ந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி மகிழ்வோம். இவ்விழாவிற்கு மெருகூட்டும் விதமாக நமது சபைக்கென்று ட்ரிச்சி சென்டான்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் வழியாக நமது சபையை பற்றியும் நம் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னம்மாள் பற்றியும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அனைவரும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பதிவேற்றம் செய்யப்படுகின்ற காணொளிகளை கண்டு மகிழ்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் சபை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.